சாவித்திரி என்ன செய்கின்றார்? தன்னுடைய ஊருக்கு சென்றவள். புதிதாக கல்யாணம் கட்டல, அவங்க காதலிச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, கோயில் குளத்துல இசை ஞானிட்ட கொடுக்குறோம். ஆமா, இளையராஜா இசையமைக்கிறத பாக்குறாரு. நல்ல அங்கேயே பக்கத்து விட்ட பார்த்துருக்கிறேன். ஒரே கலவுக்குள்ளாதான் அப்படியாக இந்த பிள்ளை பிறந்துச்சா எல்லாரும் பார்க்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு போன வருஷம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னுக்கே புக் பண்ணியிருந்தேன் இந்த ப்ரோக்ராம். அப்போ எனக்கு வந்து அதுக்கு முன்னே வந்து இப்போ இந்த வருஷம் நான் முதல் 2 ப்ரோக்ராம் செய்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த இது வந்து இதுதான் முதலாவது ப்ரோக்ராம். அப்போ நான் அப்பவே நினச்சினா உங்களோட கோயில் தான் முதலாவது செய்யணும் ப்ரோக்ராம். ஃபேஸ்புக்கில் போட்டு வேறு செய்துட்டேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு சந்தோஷம் இந்த ப்ரோக்ராம் கிடைக்கிறது. அப்படியே தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ வந்து நிக்சனா அகாடமியில் படிச்சுவா. இப்போ வந்து முதலாவது சோலோ ப்ரோக்ராம் இதுதான்.
சந்தர்ப்பம் சொல்லியே விலகி பாட முன்னே வந்திருப்ப கணபதியே சதிபுரே விநாயகனே நண்பர் சந்திரப கணபதியே சதிபுரே விநாயகனே நண்பர் சந்திரப கணபதியே பாடிகளை பாடித்தவியே சரஸ்வதியே அம்பிகையே தாயே கெட்டவரம் தருவாய் பாடிகளை பாடித்தவியே சரஸ்வதியே அம்பிகையே தாயே கெட்டவரம் தருவாய் சொல்லியே விருதை பாட உன்னே வந்திருப்ப கணபதியே சபையிலுள்ள பெரியோர்களே தாய்மார்களே அன்பு குழந்தைகளே அன்பு மாணவ செல்வங்களே சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் மாவை சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய பைரவர் பூசையின் சிறப்பு நிகழ்வாக நிறைவு நிகழ்வாக வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மாவையினுடைய தொண்டர் சபை அளவையூர் கலைவாணி வில்லிசை குழுவை அழைத்து இந்த விழாவிலே சிறப்பாக ஒரு வில்லிசையை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பியமைக்கும் புலம்பெயர் தேசத்திலிருந்து எம்மை அழைத்திருக்கின்ற சிவமண்ணாவுக்கும் கலைவாணி வில்லிசை குழு சார்பாக இந்த இடத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு நாம் வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சொற்குற்றம் பொறுக்குற்றம் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்தருட வேண்டும். சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தையரே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தையரே அக்காமாரே அண்ணன்மாரே தம்பிமாரே தங்கச்சிமாரே அப்புமாரே ஆச்சி கொஞ்சி அப்போ எந்த பிழ வந்தாலும் எல்லாம் பொறுத்தருள் ஏன்னு சொன்ன இந்த வாய் இருக்கല്ലോ வாய் திறந்தவன் பொல்லாதவன் கண்டதையும் கடித்து திங்கிறவன் கண்டதையும் முழுத்து பிடிச்சு கடித்து திங்கிறவன் உப்பு புளி சாப்பிடுறவன். இப்ப கனவைக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் இல்லை, வாயில தான் கொலஸ்ட்ரால் கொழுப்பட்டு சொல்லுவாங்க. அதனால வரலாறு சொல்லுகின்ற பொழுது ஏதாவது இசக்கு பிசக்கா நாங்கள் கதைத்திட்டார் பெரியவர்களாகிய நீங்கள் தான் மன்னித்தள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா ஏட்டில் தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் பாட்டின் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் வில்லிசை மூலம் வரலாறு சொல்லுகின்ற பொழுது ஏதாவது குற்றங்கள் இருந்தால் சிறியோர்களாகிய எங்களை நீங்கள் மன்னித்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரடியாக கதைக்கு வருகின்றோம். என்ன வரலாறு சொல்ல அதாவது தேவி மானியம் நாரதர் புராணம் எல்லாம் சிறப்பித்து கூறுகின்ற ஒரு பெண் அரசியலுடைய கதையை கூறலாம் என்று நினைக்கிறேன். மற்றதெல்லாம் என்ன ஆம்பள கதை மொரண்டு இருக்கும். அப்ப இந்த ஆம்பள கதை காத்து போனது அப்படி சிறப்பித்து கூறுகின்ற பூவோடும் புட்டோடும் குங்குமத்தோடும் வாழ்ந்து ஒரு பெண் அரசியலுடைய கதையைத்தான் நாங்கள் சொல்லலாம் என்று இன்றைக்கு வருகிற அந்த அரசி மந்திர தேசம் என்னும் தேசம் அதை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன் மந்திர தேசம்
சொல்லப்படுகிற தேசத்தை மன்னர் ஒருவன் ஆண்டு வந்தானாம். கொஞ்சம் ஆமா, மந்திர தேசம் என்று சொல்றீங்க. ஆமா, அங்க இந்த மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கும். மந்திரவாதிகள் இப்ப ஊர்லயும் தானே தெரியணும். பாருங்க, திடீரென்று ஒளிம்பி போவினம், எங்க போவினம் என்று தெரியாது, என்ன மந்திரமோ மாயமோ தெரியாது. அந்த மந்திர தேசத்தை ஒரு மன்னன் ஆண்டு வருகின்றான். அவன் அஸ்பவதீய பன்னாமம், அஸ்பவதீய பன்னாமம், தீனம் அம்பிகையை வணங்கும் சீலன் சீலன், அஸ்பவதீய பன்னாமம், தினம் தினம் அம்பிகையை வணங்கும் சீலன் சீலன், அஸ்பவதீய பன்னாமம். மந்திர தேசம் என்று சொல்லப்படுகிற தேசத்தை அஸ்பவதி என்கின்ற மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தானாம். அவன் யானை சேனை படைபட்டாளம் எல்லாம் இருக்கின்ற ஒரு பெரிய ராஜா. கொஞ்சம் ஆமா, பெரிய ராஜான்னு சொல்றீங்க. ஆமா, அப்ப அவன் 2-3 வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 2-3 வச்சிருப்பான். அது என்ன 2-3? நீங்க ஏதோ புளியாடச்சு போட்டீங்க. சொல்லுங்க. நான் சொன்னதென்ன, ஒரு 2 கார், ஒரு 2 பங்களா, ஹெலிகாப்டர், 2 ஹோட்டல், இப்படி நிறைய வச்சிருப்பாங்க. பரவாயில்லை. இப்ப எல்லாருக்குமே 2க்கு 3 தான். பாருங்க, 2 போன் இருக்கு இந்த தம்பிட்டு. 4 சிம் இருக்கு. 4 சிம் இருக்கு 2 போனுக்குள்ள. அப்படித்தான் உலகம் மாறிட்டது. ராஜா என்று சொன்னால் யானை சேனை படை பட்டாளம் எல்லாம் இருக்கின்றவர் தான் ஒரு பெரிய ராஜா. கொஞ்சம் ஆமா. இப்ப ஏதோ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வந்தாங்க. இந்த இதுகள் என்ன வேலைகள் அதுகள் இதுகள் எல்லாம் பங்களாவை எல்லாம் மறைச்செடுக்கிறாங்க. எல்லாம் மறைச்செடுக்கிறார்கள். கூட நகை போடுறவையும் மறைக்க போயிடும். ஓ, அளவுக்கு முறை தாலி கொடி போட்டாலே வெட்ட போட்டு சொல்லிட்டார் ஜனாதிபதி. ஆமா, கிரீன் ஸ்ரீலங்காவை கிரீன் பொம்பளை என்று வச்சேன். என்ன பண்ண மேக்கப் முழுக்க கலட்டி ஏற்றிடும். கிரீன் ஸ்ரீலங்கா. நல்ல கருத்து, நல்ல கருத்து. அப்படிப்பட்ட அந்த மன்னன் தனக்கு உகந்தவளான ஒருத்தியை திருமணம் செய்கின்றான். கொஞ்சம் ஆமா, தனக்கு உகந்தவளா? ஒரு பொம்பளை கட்டினவன். அப்ப எத்தனை பொம்பளைய கட்டுறது? திரிஷாவை போல ஒல்லியா வடிவா ஒரு பொம்பளை. திரிஷாவே கல்யாணம் கட்டேன். தமன்னா வேண்டிய ஒரு கனரா ஒரு பொம்பளை. தமன்னா வந்துதான் பெணமிரமே வளைஞ்சது. கீர்த்தி சுரேஷ் வேண்டி நல்ல குணமான. அதுக்குத்தான் விஜய் அங்க கப்பல் பிடிச்சு போயிருக்கிறார். தெளிவப்பல்ல. எனக்கு உகந்தவளான ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றான். அந்த பெண் மாணவி என்கின்ற பெண்ணை மணந்து, மாணவி என்கின்ற பெண்ணை மணந்து, மகிழ்வுடன் இல்லறம் வாழ்ந்து வந்தானா, மகிழ்வுடன் இல்லறம் வாழ்ந்து வந்தானா. மாணவி என்கின்ற பெண்ணை மணந்து இல்லறம் என்னும் நன்னரத்திலே அவன் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றான். ஆனாலும் அவன் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தாலும் அவன் இப்பவும் ஒரு அரை மனுஷனாகத்தான் வாழ்றான். ஆமா, காய்ச்சட்ட ஊட்ட மனுஷன் காய்ச்சட்ட போட்டதெல்லாம் அரை மனுஷன் என்றான். இந்த முழு காய்ச்சட்ட போட்டதெல்லாம் முழு மனுஷனே. ஆம்பளவாதி பொம்பளவாதியா? பரவாதி அப்படித்தான் தெரியும். அன்றைக்கு பொம்பளை நினைச்சு கொண்டு போனேன் குடும்பியோட போகுது மூதேசி. திரும்பி பார்த்தா மீச கிடக்குது மூஞ்சி. ஆம்பளை பிள்ளைன்னு கட்சி போட்டு பார்த்தா அது பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் பொம்பளையா மாறிடுது. பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஆம்பளையா மாறுற காலம். நீ சொன்ன சரி, அரவாசி ஆம்பளை பொம்பளை என்றார் நச்சுப்ப. அட்டவாசி ஆம்பளை, இங்கால மீச, அங்கால பொம்பளை. அதுக்கு கீழே நான் சொல்லல சொன்னா சனம் போக. அப்படியாக அவன் அரை மனுஷனாக வாழ்றான். அவன் யானை சேனை படைபட்டாலும் எல்லாம் இருக்கின்ற ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆமா, இருக்குது. அடே,
ராஜாவாக இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷால் தானே. அவனுக்கு ஒரு குறை இருக்குது. அவனுக்கு இருக்கிற குறை வீட்டினிலே விளங்கிடவே வேண்டியதோர் செல்வமின்றி வேதனை பலம் மிகுந்து வாழ்ந்துட்டான். என் சோதனையோ என மனத வேண்டினாய். சோதனையோ இவ மனத வேண்டினாய். வீட்டினிலே விளங்கிடவே வேண்டியதோர் செல்வமின்றி வேதனை பலம் மிகுந்து வாழ்ந்துட்டான். இது சோதனையோ என மனத வேண்டினான். இது சோதனையோ என மனத வேண்டினான். வீட்டுல வசிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. என்னதான் இருந்தாலும் வீட்டுல ஒரு குழந்தை வேணும். அவன் கவலைப்படுறான். வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. அவன் என்ன செய்கிறான்? அம்பிகையை வேண்டுகிறான். தாயே அம்பிகை, எனக்கு ஒரு குழந்தை கொடும்மா என்று அவன் நேர்த்தி வைக்கின்றான். அம்பிகையுடைய அருளாலே மாணவியினுடைய அடிவயிறு உயிர்கின்றது. மடிவயிறு உயிர்கின்றது. என்ன கதை? அவன் குழந்தை உருவாகிட்டுன்னு சொல்றேன். ஆமா, அதாவது எங்களோட பொம்புநாட்டிங்க இருக்கிறாங்க. பொம்புநாட்டிங்க இந்த குழந்தை உருவாகிற இந்த 10 மாசத்தை பிள்ளை தமிழ் அழகாக சொல்லுகின்றது. அதாவது எல்லாரையும் பெற்றெடுத்த இந்த அம்மாக்கள் படுற பாட்டை மிக அழகாக சொல்லி இருக்கிறாரு. அதாவது ஓராம் மாதம் உடலது தளர்ந்து மாதம். ஐயோ மாமி, இடுப்பெல்லாம் நோவுதாங்க. இடுப்பெல்லாம் நொந்து நொந்து அவமூவாம் மாதம். பிள்ளை ஆக்களுக்கு பின்னாடி இடம் அங்கால கொஞ்சம் பக்கமா போய் இடம். மூவாம் மாதம் மும்மயக்கமாகி. ஐயோ மாமி, ஒரே வயிற்ற பிறட்டுது. எதாலும் வயிற்ற பிறட்டுது. ஏதாவது புளி கிளி சாப்பிடணும் போறது நடக்குது. அதை இன்னாக்கி பார்த்துட்டேன். ஐயோ, அதை துண்டுட்டேன். உங்க ஒரு மாமரத்தை அது உன்னவர் பாப்பா நேரம் எடுத்து நான் மாமி. மாதம் அவனாரியுளைவாகி அடிவயிறு நொந்து நொந்து ஆறாம் மாதம் அடிவயிறு சூலாகி ஏழாம் மாசம் மாமே வயிறு முட்டுதாங்கோ. எழும்பேலாம இருக்கு மாமி. அதுவும் கூட மகன்கிட்ட கேளுங்க மாமி. எட்டாம் மாதம் எழுந்திருக்க மாட்டாம 9 கடந்து 10ஆம் மாதம் கடந்து 11ஆம் மாதம் 11 கடந்து 12ஆம் மாதம் விளங்கு.
நல்ல சூரியனையும் சந்திரனையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். சொன்னவா ஆ. 10 அடுத்தது 11 நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ எத்தனை மாசம் பிறந்த? நான் பேரம்போ 11ஆம் மாதம். நீ வலுடாம போதாரி விழுந்ததுகள் 11ஆம் மாசம் பிறந்தா தாங்கிட்ட வயசுல 11 மாதம் இருக்குது. அவன் தை மாசம் பிறந்தவன். அப்போ ஒரு மாதம் வேணும். ஒரு தாயினுடைய கரு 10 மாதங்களை அவள் சுமந்தெடுப்பாள். அப்படி அவள் சுமந்தெடுத்து 10ஆம் மாதம் கடந்து நல்லதொரு நாடினிலே அன்பாகவே பிறந்ததம்மா பிறந்ததம்மா பிறந்ததம்மா. நல்லதொரு நாளிலே குழந்தை ஒன்று பிறந்துச்சான். என்ன குழந்தை பிறந்துச்சா? பெண் குழந்தை பிறந்ததென்றே பெண் குழந்தை பிறந்ததென்றே தமிழே பிள்ளை பிறந்ததென்றே பெருமகிழ்வி கொண்டனரா கொண்டனரா நல்லதொரு நாளினிலே பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சான். குழந்தை இல்லாமட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அப்படி இருப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது வாருங்க. ஆமா பொம்பளை பிள்ளை பிறந்தா பாருங்க தாரக கணக்கு கவலையம் கட்சி என்ன பழக்கம் அந்த பிள்ளை வளர்ந்து ஆளாகி வேற 4-5 கலர்ல உடுப்பு போட வரும். புறவு பார்த்தா அந்த கால் சப்பாத்தி வாங்கணும், கலரா வாங்கணும், மச்சிங்கா வாங்கணும், வாங்கணும். புறவு சீதரந்தோட விட மாப்பிள்ளதோட விட கீழ்பிள்ளதோட விட காணிதோட விட பூமிதோட விட அதை விட வருஷத்துக்கு ஒரு கொண்டாட்டம் சாமத்தியத்தோட கொண்டாடும். எல்லாத்தையும் கொண்டாடி வைக்க சிம்பிளா கொண்டு ஓடிடும். அதுக்குதான் சீதனம். அடே ஆம்பளை பிள்ளைகள் வந்து ஊருக்கு போயிட்டு, பொம்பளை பிள்ளைகள் எங்களுக்கு போயிட்டு. அதாவது கல்யாணம் கட்டி போட்டா பாரு, ஆம்பளை பிள்ளைகள் மனுஷி வீட்டோட போடும். இடசு வந்தா வந்து பாக்கணும், அம்மா எப்படி சுகமா இருக்கிறீங்களே. ஆனா பொம்பளை பிள்ளை பாருங்க, காலாதி காலமாக தன்னுடைய தாய் தந்தையோட தான் இருப்பாங்க. அதுதான் அந்த நியதி. இறைவனிடம் வரங்கேற்றப்பட்டால் இந்த ஆம்பளை பிள்ளைகள், இறைவனே வந்து வரமாக பெற்றால் அது பொம்பளை பிள்ளைகள். பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீடு மகாலட்சுமிகள் இருக்கிற வீடா. நல்ல அங்கே பக்கத்து விட்ட பார்த்துருக்கிறேன், ஒரே கலர் தான் இருக்கு. அப்படியாக இந்த பிள்ளை பிறந்துச்சான். எல்லாரும் பார்க்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன பேரு வைக்கிறாங்க? என்ன பேரு வைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம், என்ன பேரு வைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம், என்ன பேரு வைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம். அம்பிகை அருளால் பிறந்ததனால், அம்பிகை அருளால் பிறந்ததனால் சாவித்ரி என்றே நாமம் வைக்கலாம், சாவித்ரி என்று நாமம் வைக்கலாம். எந்த பேரு வைக்கலாம், அப்படி எப்படி அழைக்கலாம், எந்த பேரு வைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம், அப்படி எப்படி அழைக்கலாம், எப்படி எப்படி அழைக்கலாம். சாவித்ரி என்கின்ற பெயரை அந்த பிள்ளைக்கு நாமமாக வைக்கிறார்கள். அழகான பெயர் சாவித்ரி. கணேசன் காலத்து பேர் அப்ப அப்படி வைக்கிறது. நல்ல சின்ன சின்ன பேர் என்ன சின்ன பேர்? ஒரு லக்ஷி, லக்ஷி, ருக்ஷி, அஸ்மி, சுருதி. அது நல்ல பேர்.
எல்லா பேரையும் சுருங்கி போட்டீங்க, எல்லாம் சுருங்கி போச்சு. அன்றைக்கு நான் பஸ்ல போறேன் கனகாலத்துக்கு பிறகு. என்னோட படிச்ச பிள்ளையோட விருகுது, பிள்ளை எங்கேயுமா போட்டு மாற, நான் ஜுனிக்கு போட்டாரு. ஜுனி முந்தி யூனிவர்சிட்டி என்று சொன்னாங்க, இன்றைக்கு ஜுனி. ஜுனி பக்கத்துல இருக்கிறது யாரம்மா? அது பெம்மா. பெம்மா பெரியம்மாக்கு இப்ப இருக்கிற ஷார்ட் நேம் பெம்மா. பெம்மா. சரி, கொஞ்ச காலம் போக நீங்க எங்க போட்டு வரீங்க? நாங்க ஜூக்கு போட்டு வரோம். ஜூவுக்கு போறோம். பக்கத்துல இருக்கிற யாருன்னு கேட்டா பேண்டு வாங்க. பே பே பெரியம்மா கம்பெனிக்கு போனா கடைசி காலம் அங்கக்குள்ள போட்டு வர நான் ஊக்கு போட்டு வரேன். ஊவுக்கா? அதென்ன ஊவண்டா? நீங்க ஜூவன்னு சொன்னீங்க, உறவு ஊவன்னு. அதான ஊவண்டா என்னடா? அப்படி எல்லாத்தையும் சுருக்கி போட்டார்கள். பேர் வைக்கின்ற பொழுது ஒரு அர்த்தத்தோடு வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு ஆணோ பெண்ணோ எதிர்காலத்தில் ஒரு தாய் அல்லது தந்தையாகின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளை அந்த தாய் தந்தையரை கூப்பிடுகின்ற பொழுது அந்த பெயர் அர்த்தமாக இருக்க வேண்டும். அன்றைக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல ஒரு படியன் விரையில்லை, அதிபர் படிக்கு அனுப்பிவிட்டார். அவன் இந்த மாவட்டபுரத்துக்கு தானே இருக்கிறான், போய் பார்த்துட்டு வாங்க சிறையின் வெளியில கிடந்தாங்க. முழு சொல்றா போனால் நல்ல விரவே வீட்டை போயிட்ட தேடி பிடிச்சு அவட்ட நாகராஜா நிக்கிறார். அம்மா கூப்பிடுற டென்ஷன் 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 உங்களை சேர கூப்பிடுறேன். நான் நினைச்சது அம்மா நாயத்தான் கூப்பிடுறான். அவன் சொல்றான் டென்ஷன் குமார பிடிச்சு கட்டி விடட்டு. நாய்க்கு பெயர் குமார், படியனுக்கு பேர் டென்ஷன். படியன் பொம்பளை பிள்ளை மாதிரி குனிஞ்ச தலையோட விடுகிறது, கையில பார்த்தால் போன் விடவா ஃப்ரீ ஃபயரை விளையாடி அவனுக்கு விடிஞ்சும் முடியல. அவன் என்னென்று பள்ளிக்கூடம் பெறுவான். அம்மா ஒரு போனோட ஒரு ரூமுக்கு, அப்பா இன்னொரு போனோட வாழை பாத்திக்க, பிள்ளை முன் போல இன்னொரு போனோட இருக்குது. அப்ப நாங்கள் என்னென்று பள்ளிக்கூடம் நடத்துறது? இப்படியாக இந்த பெயர் வைக்கின்ற பொழுது அழகான பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று அன்றைய காலத்திலே சொல்லுவார்கள். இப்ப சாவித்திரி அம்மா என்ன செய்கின்றாள்? தாலாட்டி சீராட்டி அவள் வளர்ந்து வருகின்றாள். அவள் தாலாட்டி கேட்டு வளர்கிறாள். தாலாட்டு. ஆமா. ஆராரோ கண்ணே ஆரிவரோ ஆரிவரோ கண்ணே ஆராரோ தாலாட்டு கேட்டு வளருகிறாள். அவள் நல்ல சங்கீத திறனோடு வருவாள். இன்றைக்கு எத்தனை பேர் தாலாட்டுறோம்? பிள்ளைய பொருள் தலையை சுத்த வைக்கிறது. பிள்ளை தாலாட்டு கேட்டு தூங்குறல, அம்மா ஆட்டின ஆட்டத்துல தலையை சுத்தி தூங்குது. அன்னைக்கு ஒரு மாதிரி தாலாட்டு பாடுறீங்க, அன்னைக்கு ஒரு மாதிரி பாடுறீங்க. ஆமா, தாலாட்டுக்கு வித்தியாசம் இருக்கும். தாலாட்டு நிறைய விதம் இருக்கு. ஒவ்வொரு ராகத்திலும் ஒரு தாய் பாடுவாள். ஒரு பாடலையே நாங்கள் 3 விதமா இசையமைக்கலாம். ஆமா, இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைல படிச்சிருப்பாங்க. அம்மா இங்கே வா வா அசை முத்தம் தாத்தா இலையில் சோறை போட்டு ஈயை தூர ஓட்டு. இந்த பாட்டை நாங்க வேற வேற விதமா இசையமைக்கலாம். இப்ப பாரு, MS விஸ்வநாத கொடுக்கிறோம். ஆமா, மறைந்த திலகம். ஆமா, அவர் எப்படி இசையமைக்கிற பாரு. அம்மா இங்கே வா 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 அசை முத்தம் தாதா இலையில் சோறை போட்டு ஈயை தூர ஓட்டு. அம்மா இங்கே வா வா வா. இப்ப உடனே கொடுக்கிறோம், இசை ஞானிட்ட கொடுக்கிறோம். ஆமா, இளையராஜா இசையமைக்கிறத பாக்குறாரு. அம்மாதான் இங்கே தான்
இசை புயல்கிட்ட கொடுத்து பாருங்க. இசை புயல் போடுறாரு ராகத்தை. அம்மா இங்கே வா வா அசை முத்தம் தாதா இலையில் சோறை போட்டு போட்டு தீயை தூர ஓட்டு. அம்மா 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 ஹே ஹே அம்மா. இப்படியாக ஒரு பாடலுக்கு அனிருத் பாட்டு பாடக்க அவர் ஆடை. அவர் இந்த விக்கல் வந்த உடனே கொஞ்சம் கால் பட்ட பாடு அனிருத் அப்படி பாடிட்டு போதான் விக்கல் வந்தா தண்ணியை குடிச்சிட்டு முழு படிகளும் சின்ன ரோட்டுல போட்டுட்டு போகும். அந்த வித்தால் 4 ரூபாய் 5 ரூபாய் கூட தெரியாது. மொக்கு பயிர். இப்படியாக இந்த சாவித்திரி அம்மா பாராட்டு கேட்டு வளர்கிறாள். அவளுக்கு தக்கு புக்கிற நடந்து அவள் வளர்ந்துட்டாள். 5 வயசு ஆனவுடனே ஆரம்ப கல்வி தான் பயில சாவித்திரி அம்மா இப்ப 5 வயசு ஆயிட்டாங்க. ஆரம்ப கல்விக்கு அனுப்புறாங்க. நாரத முனிவர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. கொஞ்சம் போறோம் அதே போல பேர் மீட்டருக்கு நாரத முனிவர்கிட்ட போறோம். ஏனண்டா என்னகள் 5 வயசு நாரதர் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் நடத்துறாரு. கேட்டாலும் கேப்பியர். அது ஸ்காலர்ஷிப் இல்ல, கொலைசிப். ஏன்னா அம்மா வந்து இங்க வேலை செய்வா. பிள்ளைய சொல்றது என்னோட வேலை செய்யற அந்த மகள் போனவர பாஸ் நீ பாஸ் பண்ணிலோ ஓட்டுவே நகப்பக்கம்ம வாழ்க்க. ஓ இந்த மெட்டியாக போடும். நான் இந்த பள்ளிக்கூட பக்கமே வர மாட்டேன். அது பிள்ளை பாவம் முள்ளுசி கொண்டிருக்கும். ஆமா கௌரவம். அங்க சொலசி கிளாஸுக்கு ரக்க போற 2 பேர் கனவா ஓடிட்டு. ஓ வேற ஒரு தாயும் இன்னொரு தேப்பன் அங்க பூங்காவில இருந்து சொலசி கிளாஸுக்கு ஓடிட்டு. ஸ்கூட்டி போய் படுத்ததுக்காண்டியே பிள்ளைய கொண்டு போய் வாக்குறாரு. ஓ உங்கள்கிட்ட மோட்டார் சைக்கிள் நிற்குது. பிள்ளைய பர்சனல் கிளாஸுக்கு கொண்டு போய் விடுறது. பிள்ளை பள்ளிக்கூடத்துல படிக்கிறது எப்பப்பா படிக்கிறது. அதுக்கு ஒரு நேரம் விடுங்க. அப்பதான் அந்த பிள்ளை படிக்கும். நாரதர் அப்படி இல்லை. ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு ஆணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு குருகுல பள்ளி நடத்துகின்ற ஒரு ஆசிரியர் தான் அவர். அவர்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. இந்த சாவித்திரி அம்மா அவருக்கு கல்வியெல்லாம் கற்று வாராள். அவள் இப்ப பக்குவப்பட்டுட்டாள். 12 வயதடைந்து கருவம் கண்டாள். 12 வயதடைந்து கருவம் கண்டாள். வனப்புடனே அந்த சாவித்திரி தான் நடந்தாள். வனப்புடனே சாவித்திரி அம்மாக்கு அது ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவள் பெரியவள் ஆயிட்டாள். அவள் மூளைக்க குந்திட்டாள். அவள் சாமத்தியப்பட்டாள். பாருங்க அப்படி ஊருக்கு ஒரு விதமாக ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள். எங்கட ஊர்ல பாருங்க படிக்க புள்ளியா பண்றாங்க. ஓஹோ புள்ளியா அவ்வளவு சொல்லுவாங்க.
வாழ இங்கிலீஷ் ஆள நாகரிகமா கொண்டு வாழ என்ன ஆக்சிடென்ட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ரெண்டு முட்டு தான் இப்ப பிள்ளைகளுக்கு அண்ணன் எங்களோட ஊர்ல சொல்றது ஸ்மார்ட் போன் வாங்கிட்டான். ஸ்மார்ட் போன் வாங்கிட்டாள் என்றால் அவள் பெறவ மாட்டேங்கிட்டாள். எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் பக்குவப்பட்டு விட்டால் என்று சொல்லுகின்ற வார்த்தை தான் அது உண்மையான வார்த்தை. ஏனென்றால் இந்த பாரத சிறு சின்ன இருக்கைகள அவளுக்கு ஒரு துணை தேவையில்லை. எங்கு செல்வதாக இருந்தாலும் பக்குவப்பட்டு விட்டால் அவள் வெளியால் செல்வதாக இருந்தாலும் சரி, எங்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அவளுக்கு ஒரு துணை தேவை. எதிர்காலத்துக்கு ஒரு துணை தேவை. ஆகவே இந்த பாருங்க வீடுகளில் பொம்பளை பிள்ளையை பற்றி அப்பா அம்மா மாதிரி அம்மா தான் கூட அப்படியே ஜெயில் காட் மாதிரி நிற்பா. இந்த பாரு அக்ஷயா இப்ப சொல்றேன் கேளு, ஆறாவது பட்டிகள் பல்லு காட்டினான் காட்டியும் உட்டப்பன் மூஞ்ச உணர்ந்து ரோட்ல எந்த டோப்பிலும் இது போகல கொப்பர் கொல்லி போடுவேன் எட்ட பிள்ளைகளே யாரையும் நீ காதலிச்சு போடாது. என்ன ஏன்னா அம்மா காதலிச்சிருப்பா, அவ பள்ளிக்கூடத்துல பெரிய கரவட்டி பிறந்தானா இருப்பா. இந்த பேரு காதலிச்சு போட்டு வந்து ஆட்டையும் பேர் கேட்டனும் போடணும். சரி கலந்து காதலிக்கிறன்னு முடிவு செய்துட்டேன். நான் ஒன்று சொல்லும் இந்த அப்போது இந்த துளசி கதையில துளசிப்பே பாஸ் பண்ணாத அம்மா அப்பா தான் தன்னை உள்ளே டாக்டர் ஆகிறது. அப்ப பாஸ் பண்ணிருக்க நானும் பெயில் எல்லாரும் பெயில். நாங்கள் அப்படி இல்லையா, பள்ளிக்கூடம் போய் ஒரு துணை உண்டு, டியூஷன் போய் ஒரு துணை உண்டு, எல்லாம் இருக்கணும் துணை. ஐயோ கடவுளே, அப்பத்த பிள்ளைன்ற கதையை விடுங்க. சாவித்திரி அம்மா அப்ப 12 வயசு அடைஞ்சிட்டாள். அவள் தனக்கே குறித்தானே 4 வகை குணங்களோடு வளர்ந்து வருகின்றாள். அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற 4 வகை குணங்களோடு அவள் வளர்ந்து வருகிறாள். அச்சம் என்று சொன்னால் பயம் என்று சொல்வார்கள். பயப்பட வேண்டிய இடத்துக்கு பயப்பட வேண்டும். அதை அழகாக சொல்லுவார்கள் முந்தைய இலக்கியங்களிலே. ஒரு பெண் அது களவியல் ஒழுக்கத்தில் வடிவாக சொல்லுகிறார்கள். புதிதாக தான் காதலிக்கின்ற இளைஞனோடு செல்லுகின்ற பொழுது தம்பி கவனமாக கேட்க வேண்டும். செல்லுகின்ற பொழுது இவன் என்ன செய்வானோ ஏது செய்வானோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் அந்த பயம். ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் பயப்படுவார்கள். திருமணமான பிறகு ஆம்பளை எல்லாம் அச்சம். ஆமா, ஆம்பளைகளுக்கு தான் அச்சம். அன்றைய பள்ளிக்கூடத்தில் ஸ்டாஃப் மீட்டிங்ல அதிபர் கேட்டேன், இதுல கூட வீட்டில பொம்பளைகளுக்கு பயப்படாத ஆம்பளைகள் கையெழுத்துங்கோ, பொம்பளைகளுக்கு பயப்படாத காம்பளி ஒரே ஒரு சேர் மாத்திரம் உயர்த்துறேன். இந்த கடியை மாறி கேட்ட பயப்படாத ஆம்பளைகள் உயர்த்துங்கோ, பயப்படுற ஆம்பளை கண்டா கேட்டேன். பயப்படுறது கேட்ட உடனே எல்லாரும் உயர்த்திக்கணும். ஒரு சேர் மட்டும் உயர்த்தேன். வீரமான சார் அப்ப கேட்கிறார், சந்திரன் சார் நீங்கள் மட்டும் உயர்த்தாம இருக்கிறீர்கள், இது ரகசியம் என்னண்டு அவர் சொன்னார். இந்த கையெழுத்தாலும் மனசிய கேட்டுத்தான் உயர்த்த வரும். ஐயோ வெரி சாரி சார். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பயம் என்பது அச்சம் என்பது இருக்கிறது. அடுத்த சொல்வார்கள் மடம். காயத்ரி மேடம் அது பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன் மடம் பொம்பளையர் மட்டுமே, ஆம்பளையர் தான் சாப்பிடுறது. அந்த மடம் அல்ல, தெரிந்தும் தெரியாத நிலை. எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த பொம்பளைகளுக்கு தெரியாதது போல காட்டிக் கொடுப்பார்கள். வகுப்பிலையும் பாருங்க, பாப்பினம் படியல் பார்க்கிற இடம் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் தெரியும், இவன் தான் என்ன விரும்புறான். ஆனா சொல்ல நான் நம்முடைய அண்ணன் மாதிரி தன் பழகினான், நான் இப்படி பழகாதையும் இப்படி சொல்லுவார்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பெண்கள் தெரிந்தது போல் காட்டிக் கொடுக்க கூடாது சொல்வார்கள். அடுத்து சொல்வார்கள் பயிர்ப்பு. இந்த அடிமடியில் அடிக்குதப்பா, காலம் கட்டு போச்சு. வீட்டை வேண்டது காணாதே, ஜூடோ கும்பு எல்லாம் நடக்குது வீட்டு. அந்த பயிர்ப்பு என்பது
அவனிடம் இருக்க வேண்டிய துணிச்சலை சொல்லுகின்றது. தன்னுடைய ஆடவனை தவிர எந்த ஒரு ஆடவன் முட்டினாலும் அவனிடம் இருக்கின்ற துணிவு தொடாதீர்கள் என்று சொல்லுகின்றது. அதைத்தான் பயிர்ப்பு என்று சொல்லுவோம். இவ்வாறாக சாவித்திரி அம்மா வளர்ந்து வருகின்ற 4 குணங்களோடு அவனுக்கே உரித்தான ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் வளர்ந்திருப்பான். அப்படி ஒருத்தன் சாலமாபுரி இளவரசன் இப்ப என்ன செய்யறான்? தன்னுடைய பாட்டனார் வீட்டுக்கு போகிறான். சுமாரி நண்பா சுமாரி குதிரைகளை எடு, நாங்கள் அங்கு சென்று வருவோம். அங்கே பார்த்தாயா அழகிய வனங்களை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆறு கிடந்து, நாடு கிடந்து, சோலை கிடந்து, மணிபுரம் விட்டோம், கருவிசை கொடுத்தோம், மணிவன கடந்து விட்டோம். மணிபுரம் விட்டோம், கருவிசை கொடுத்தோம், மணிவன கடந்து விட்டோம். ஆனோங்கி வளரும் பூங்காவனத்தில் வந்து விட்டோம். ஆனோங்கி வளரும் பூங்காவனத்தில் வந்து விட்டோம். வனமதில் வந்து விட்டோம். அதோ பார்த்தாயா, நம்மை சுமந்து வந்த குதிரைகள் ரொம்ப கலைத்து விட்டன. எவ்வளவோ சாப்பாடு கொடுத்தோம். பாரவர்களுடைய சோம்பல்களை பாரு. பனியும் இழைத்து கரையில் நடக்க பகருது பகருதனா. பனியும் இழைத்து கரையில் நடக்க பகருது பகருதனா. பாராயன் நண்பர் சுமாலி பயணத்தை நிறுத்திடடா. பாராயன் நண்பர் சுமாலி பயணத்தை நிறுத்திடடா. பயணத்தை நிறுத்திடடா. இவ்வாறாக இந்த சத்தியவந்தன் என்ன செய்கின்றார்? சாலமாபுரி இளவரசன் சத்தியவந்தன் தன்னுடைய நண்பன் சுமாலியோடு பட்டனார் வீடு பார்ப்பதற்காக செல்லுகின்றான். செல்லுகின்ற வேளையிலே இந்த சோலைகளை பார்க்கின்றான். அவன் அதை லயித்து விட்டான். சுமாலியை சொல்லுகிறான், இந்த குதிரைகள் ரொம்ப கலைத்து விட்டன. அவற்றுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து ஏதாவது கலப்பை ஆற்றுகள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறான். அந்த குதிரைகள் 4 பாசல் அனுப்பி ஆமா, குதிரை முழுக்களை கொண்டு காங்கேசபுரம் கடையிலே அதுகள் மன்னர் அம்பாரம் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கிற குதிரைகள் நன்றாக ஓடும். அவ்வாறாக என்ன செய்கின்றான்? அனுப்பிவிட்டு சோலை அழகை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பொம்பளை ஒரு சிங்கம். இங்க இல்லடா, அந்த வனத்தில ஒரு சிங்கம் என்ன செய்கிறது? அந்த பொம்பளை துரத்துது. தரப்பான் பூச்சியை கண்டாலே ஐயா என்று கத்துறங்கிற பொம்பளைங்க ஒரு சிங்கத்தை கண்டா அலறி அடிச்சு ஓடுகிறார். ஐயோ சிங்கம், ஐயோ சிங்கம், ஐயோ சிங்கம், ஐயோ சிங்கம், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறாய். சத்தியவந்தன் பார்க்கிறான், ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சிங்கம் துரத்துது. ஆபத்துல ஒரு தடவை தானே ஆம்பளை வடிவான பொம்பளை வர துரத்துது. ஆம்பளைங்க விடுவாங்களோ? சத்தியவந்தன் என்ன செய்யறான்? திருத்தி போறான். திருத்தி போய் அந்த சிங்கத்தோடு சண்டை பிடித்து பல போராட்டங்கள் மத்தியில் குத்துகிறான். சிங்கம் ப்ரோ, ஆமா ஆமா, ஒரு குத்து சிங்கம் ப்ரோ, சிங்கம் ப்ரோ. எங்கட பக்கத்து விட்டு கிளாவி மேறிவே அன்றைக்கு ஒரு கதை சொன்னேன். போய் தெல்லி படையில சந்தியில கண்டு ரவுடி கூட்டம் நாடிபடுது. ஒட்டுதல் வந்து பிசைக்கினான் வாழ தள்ள பண்றது கேட்டாரு. அந்த மனசு கேட்டுச்சுது, மைய லம்பே அந்த தலை பறந்த படிக்கன் செத்து இருக்குமே. அது மாதிரி தானே பவுண்ட கேள்வி இருக்குது. சிங்கம் செத்து விட்டது. போராடிய களைப்பால் அந்த சத்தியவதன் என்ன செய்கிறான்? நம்பி கூட்டிய சாமத்திலே சூரியாண்ட நினைவு
சிங்கம் 2க்கு பிறகு திரைவரும் என்று சொல்லும் என்றார். அந்த சிங்கம் இல்லை, இது காட்டிலே வாழுகின்ற கொடிய சிங்கம் அவளை துரத்துகிறது. இப்ப சிங்கம் செத்துட்டது. இப்ப என்ன செய்கின்றார்? அவன் போராடிய களைப்பினால் படுத்து விடுகிறான். இந்த சாவித்திரி என்ன செய்கின்றாள்? பார்க்கிறாள், என்னை காப்பாற்றியவரெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லணும் எல்லாம் சொல்லாம போனா என்ன மனசு? ஆமா, பயம் வந்து பார்க்கிறாள். அவருடைய காலை பார்க்கிறார். பார்த்தவளுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அதே காலை பார்த்தவ சந்தோஷப்படும். காலை பார்த்து சந்தோஷப்படுறல. முன்னைய காலத்திலே காந்தர்வ காலத்திலே திருமணம் முடிக்கின்ற ஆண்கள் தான் மட்டி போட்டார்கள். மட்டி அணிந்தால் ஆண்கள் திருமணமாகி விட்டார்கள். தாலி கட்டிய பெண்கள் தலை குனிந்து நடப்பார்கள். எதிரே வருகின்ற ஆண் திருமணமாகி விட்டாரா திருமணமாகவில்லையா என்பதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். இப்ப இந்த பொம்பனாடிகள் எல்லாம் எல்லாத்தையும் தங்களுக்கே போட்டுட்டாங்க. ஆம்பளை எல்லாத்தையும் வரையிட்டாங்க. பார்க்கிறார், சத்தியவந்தனுடைய காலிலே அந்த மட்டி இல்லை. திருமணமாகாத ஒரு ஆம்பளை, ஆனாலும் நன்றி சொல்ல வேண்டும் போல இருக்குது. எப்படி சொல்றது? நல்ல ஸ்மார்ட் போன் இருக்கு. Thank you so much. ஸ்மார்ட் போன் அதப்ப வந்தது. நான் சொல்றது சாவித்திரி காலம், அந்த காலத்து கதையடா. அவள் தயங்குகிறாள், நல்லா அயர்ந்து தூங்குகிறாள். சாவித்திரி பார்க்கிறாள், கை தட்டி எழுப்பலாமாண்டு தட்டி பார்க்கிறாள். அந்த வனத்தில் இருக்கின்ற புஷ்பங்களை எல்லாம் ஐந்து சத்தியவந்தன் மேல் சொரிக்கிறார். சத்தியவந்தன் கண் விழிக்கின்றான். ஏய் சுமாலி, என்ன விளையாட்டு? ஏன் என் மேல் பூக்களை போடுகிறாய்? பார்க்கிறான், சுமாலியை காணவில்லை. அழகான பூ பார்க்கிறான். சோலைக்கு நடுவிலே ஒரு அழகான பெண். பிள்ளை ஜலவா ஜலவா பிள்ளை உடம்பம்மா என்று அந்த சத்தியவந்தன் சாவித்திரியை கூப்பிடுகின்றான். கூப்பிடுகின்றவன் அந்த சாவித்திரியை பார்த்து, ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் மடமானே, கதலை உரைக்க வேண்டும் இசைந்து கேட்பேன் நானே. அதுவா அது வந்துங்க, அதுவா சிங்கத்தா சிங்கத்தால் நான் நடைந்த துன்பம் தீர்த்ததாலே, சிங்கத்தால் நான் நடைந்த துன்பம் தீர்த்ததாலே, செய்த நன்றி எண்ணி வந்தேன் சேர்ந்த அன்பினாலே, எண்ணி வந்தேன் சேர்ந்த அன்பினாலே. ஓஹோ, சிங்கத்துக்கு பயந்தோடிய பெண்ணு நீதானா? பெண்ணு பொண்ணிடம் இன்னும் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போறீர்கள்? நான்கு சொல்லிவிட்டு போவோம் என்றால் இவர் கேள்வி மேல் கேள்வியாக கேட்கிறாரே. சரி கேளுங்கள். எந்த ஊரோ இருப்பது ஏது பெயர் தாய் தந்தை? எந்த ஊரோ இருப்பது ஏது பெயர் தாய் தந்தை? எனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை, எனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை என்று நன்றி குறிப்பிட்டு போவோம் என்றால் ஊரே பேரே என்றெல்லாம் கேட்கிறாரே. யாராக இருந்தால் எனக்கு என்ன? கூறிவிட்டு செல்வோம். அழகிய மற்றா பொன்னி அஸ்பவதி போற்றி, அழகிய மற்றா பொன்னி அஸ்பவதி போற்றி, அந்த பக்கத்தோர்கள் என்னை அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்திரி, அக்கம் பக்கத்தோர்
நீதானோ? அப்படி என்றால் உன்னிடம் நான் இந்த ஒன்று கேட்க விரும்புகிறேன். சத்யா, கேட்டு விடுகிறேன். ஐயோ, சொல்ல வேண்டும் போல் வாய் துடிக்கின்றது, ஆனால் வார்த்தைகள் வருவதில்லை. போங்கள், சொல்லப்பட்ட மாதுகையே இன்னும் மனம் இல்லை. சொல்லப்பட்ட மாதுகையே இன்னும் மனம் இல்லை. சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை. சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை. ஓஹோ, உன் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலையா? அப்படியா? அப்படின்னா சந்தோஷம். தகலே இன்பமொழி தந்தது சந்தோஷம். தரணிய ராஜமைந்தர் யார் மீது மோகம். என்ன இது? நான் தான் கல்யாணம் ஆகவில்லை இருக்கிறேன். நான் காதலிக்கும் மணாளன் யாருக்கு கேட்கிறாரே? யாராக இருந்தால் என்ன சொல்லிவிடுவோம். ஆனா இப்பத்த படிக்கல கேட்டா சொல்ல மாட்டாங்க. அது இருக்கும், சொல்ல மாட்டாங்க. நாங்கெல்லாம் லவ் பண்றேன் சொல்லுவாங்க. ஆனா சாவித்திரி சொல்லுகிறார், சலவா பொறியாடும் தூய்மை சேனன் மைந்தன். அந்த அந்த சத்தியவான் மீது மோகம் கொண்டே நானே. சத்தியவான் மீது மோகம் கொண்டே நானே. சத்தியவந்தரையா நீ காதலிக்கிற? அவனை நீ முன்ன பின்ன பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறியாப்பா? சாந்தி சொல்றா, நாரதனுடைய பள்ளியில கற்கிற பொழுது நான் பார்த்துக்கிறேன் சுவாமி. அதுக்கு பிறகு பார்க்கல. அவனுடைய வீரத்திலே செயல்களை வழங்கியவள் ஓலமிட்டார். காண்பனோ மகனே உன்னை, ஆசை மகனே உன்னை, நேச மகனே உன்னை. காண்பனோ மகனே உன்னை, ஆசை மகனே உன்னை, நேச மகனே உன்னை. மணிபுரம் சென்ற சத்தியவந்தா, மணிபுரம் சென்ற சத்தியவந்தா. மகனே உன்னை, ஆசை மகனே உன்னை, நேச மகனே உன்னை. காட்டிலே கவுதிகளாக அடைகின்ற அந்த தாய் தந்தையரின் செய்தியை கொண்டு அந்த சுமாரி செல்லுகிறான். சத்தியவந்தனுடைய நண்பன் சொல்லுகிறான், சத்தியவந்தா, உன் தாய் தந்தையரின் நிலையை வந்து பாருப்பா. அவன் ஓடோடி செல்லுகிறான். தாய் தந்தையரின் நிலை கண்டு கொதிக்கின்றான். ஆனால் அவர்களை நிதானப்படுத்துகிறார்கள். காட்டிலே ஒரு பெண்ணசாலை அமைத்து அவர்களை அங்கு வாழ வைக்கின்றான். சாவித்திரி என்ன செய்கின்றார்? தன்னுடைய ஊருக்கு சென்றவள் புதிதாக கல்யாணம் கட்டல அவங்க காதலிச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, கோயில் குளத்துல நாங்க யாரையாவது காதலிச்சு போட்டு போயிட்ட வந்தா அதே நினைப்பா தான் இருப்போம். சோத்து கோப்பைக்கு வெட்ட முகம் தெரியும். ஆமா, தண்ணியில போனா கிணத்துக்கு தெரியும். ரோட்டால போனா அவர் மாதிரி இருக்கும் அல்லது அவா மாதிரி இருக்கும். அம்மா அப்பா பிள்ளை என்னடி பிள்ளை ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். தொடக்கம் பார்த்தோம்னா நம்ம போட இந்த பில்லு பாட்டு போய் வந்தேன். யோசனையா கிடக்கு. என்ன சங்கர் யாரை பார்த்துட்டு வந்தேன்? எனக்கு பசிக்கலையே அம்மா, வேண்டாம் சாப்பாடு. சாப்பிட்டு இருந்த யோசனை அதான் சொல்றேன், பசிக்கலையே. உள்ளங்கையிலையே உங்களுக்கு? ஆமா,
இப்படிதான் அவங்க ஒரு ஆள் நச்சுட்டாங்கன்னா அதே நினைப்பிலே இருப்பாங்க. சாவித்திரி அம்மா என்ன செய்கிறாள்? அவள் சாப்பிடல, நித்திர கொள்ளல, அவள் தூங்க முடியல, எண்ணெய் வைக்கல, குளிக்கல, சத்தியவந்தனுடைய நினைப்பாகவே இருக்கிறாள். அப்படிதான் அவ எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. இப்ப சாவித்திரியை தேடி 2 பேர் போறாங்க. இப்ப ஒரு ஆள் தேடி வாராங்க. சாவித்திரி அம்மாவை தேடி ஒரு ஆள் வாராங்க. யாரு? சத்தியவந்தனம் இல்ல, அவருடைய குருநாதர் திருப்பி வாராங்க. நாராயணன் நாமம் பாடாத நாளெல்லாம் வாழாத நாள் ஆகுமே. நாராயணன் நாமம் பாடாத நாளெல்லாம் வாழாத நாள் ஆகுமே. தாமோதரா முகுந்தா மாதவா மதுசூதனா கோபாலனே கோவிந்தா கோவர்தன ஸ்ரீரங்க நாராயணா நாராயணா நாராயண நாராயண. சாவித்திரி என்னமா யோசிச்சு கொண்டிருக்கிற? சுவாமி வர வேண்டும், மங்களம் உருவாகட்டும். சாவித்திரி திருமணம் முடிக்கலாமா? நாரதர் கேட்கிறார். ஆமா சுவாமி முடிக்கலாம். நாரதர் பார்க்கிறாரு. என்னடாப்பா திருமணமே வேண்டாம் என்ற சாவித்திரி இப்ப திருமணம் முடிக்கலாம் சொல்றாளே, அப்படின்னா சாவித்திரி நீ யாரையாவது விரும்பி இருக்கிறியா? ஆமா சுவாமி, நான் அந்த சாலமாபுரி இளவரச சத்தியவந்தனை விரும்பி இருக்கிறேன் சுவாமி. சாவித்திரி சத்தியவந்தனையா விரும்பி இருக்கிற? என்ன சாவித்திரி சொல்லுகிற? அவன் என்ன ஓராண்டு காலம் தான் உயிர் வாழ்வான். ஆமா, பள்ளிக்கூடங்கள்ல விரும்புறது அம்மா வெளிநாட்டு ப்ரப்போசல் பார்த்தோம்னா போறது பள்ளிக்கூடம் படிக்கின்ற பேரை பிள்ளைக்கு வைக்கிறது. அப்படி இல்லை, சாவித்திரி சொல்லுகிறாள் இங்கத்தை பிள்ளைகள் மாதிரி நான் வாழ்ந்தால் அவரோடு தான் வாழ்வேன். ஓராண்டு என்ன ஓராண்டு, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் அந்த அவரோடு தான் வாழ்வேன் என்று அடம் பிடிக்கிறாள். சாவித்திரியுடைய அடம் பிடித்தலை தாங்க முடியாமல் என்ன செய்கின்றார் நாரதர்? அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கின்றார். ஒரு மனதாகி இருவருமாக ஒரு மனதோடு வாழ்ந்து வந்தார். ஒரு மனதோடு வாழ்ந்து வந்தார். சாவித்ரி தேவி மணமகளான சாவித்ரி தேவி மாமன் மாமிக்கு பணிவிடை செய்தாள். மாமன் மாமிக்கு பணிவிடை செய்தாள். சாவித்திரி என்ன செய்கின்றாள்? மாமன் மாமிக்கு பணிவிடை செய்து அந்த காட்டிலேயே இருக்கின்ற பெண்ணசாலையில் அவர்களோடு வாழ்ந்து வருகிறாள். ஆமா, வயசு போன காலத்துல சாயப்பிறக்கும் வடிவா பார்க்கப்படுவே கட்டாயம். வீட்டில அப்போ சின்னதா பக்கத்துல ஒரு சின்ன வீடு ஒண்ணு கட்டி கொடுக்கும். சின்ன வீடு, சின்ன வீடு ஒண்ணு கட்டும். என்ன புதுக்கதை? சின்ன ஒரு வீடு கட்டி கிழவன் கடைசி காலத்தோட சந்தோஷமா இருக்க கிழவனுக்கு தனியா கட்டு மெத்தையெல்லாம் போட்டு ஒரு டிவி ஒண்ணு புதுசா வாங்கி இந்த சீத்தமிழ்ல நாடகங்கள் அதெல்லாம் போட்டு கிழவனுடைய சொல்ல வாரது கஷ்டப்பட்டு கட்டி ஒரு வீட்டை தன் மகளுக்கு சீதனமா கொடுத்து போட்டு இன்றைக்கு கோடிக்கு இருக்கிற அப்பா அம்மா தான் நிறைய பேர். அபத்தமான ஒரு நிகழ்வு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு ஒரு வீட்டை கட்டி தன் மகளுக்கு ஆசையாக கொடுத்து விட்டு மகள் சொல்லுவா, அப்பா உதுல இருந்து துப்பாதைங்க, உதுல இருந்து கதைச்சு கொண்டிருக்காதைங்க 2 பேரும். அவர் வேலையால வார நேரம் சும்மா நீங்க பின்னுக்கு போயிருந்து கதைக்கிறேன்.
என்று அப்பா அம்மாக்கு சொல்லுவீங்க. இங்கே ஒரு துப்பாதைங்கோ. சின்னனிலே எவ்வளவோ எச்சில்களையும் துப்பல்களையும் தாங்கியவர்கள் தான் எங்களுடைய அம்மா அப்பா. ஆனால் அவர்கள் வயசான காலத்துல அவர்களை கொண்டு போய் கோடிக்க விடுகின்றது என்பது இந்த காலம் செய்கின்ற ஒரு கொடுமை. எந்த ஒரு சிறியவர்களும் அப்படி செய்து விடார்கள் என்று நான் இறைஞ்சி கேட்கிறேன். ஆனால் கண்ணேலாத பொழுதிலும் சத்தியவந்தனும் சாவித்திரியும் அவர்களை பஞ்சுமெத்தை போல் தாங்குகிறார்கள். அப்படியாக நாட்கள் உருண்டோடுகின்றது. இப்ப சாவித்திரியை நோக்கி மீண்டும் வருகின்றார் நாரதர். சாவித்திரி, என்ன காரியம் செய்தாய்? மாமன் மாமியோடு இருக்கின்ற சந்தோஷத்தில், அவர்களை பராமரிக்கின்ற சந்தோஷத்தில், உன் காதலித்த கணவனோடு வாழுகின்ற சந்தோஷத்தில் நான் கூறியதை நீ மறந்து விட்டாயா? இன்னும் 4 நாட்களே இருக்கிறது உன் சத்தியவந்தன் இறப்பதற்கு. சுவாமி, தீர்க்க சுமங்கலி பவகு என்று சொன்ன வாயால் என் கணவர்